தாங்கள் கூறும் கருத்துக்களை நாம் தமிழர் கட்சி கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களுக்கு விருப்பமானதை மட்டுமே செய்து வருவதாக அக்கட்சியில் இருந்து வெளியேறிய பெண் நிர்வாகி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அந்தந்த இடத்துல பொறுப்பாளர்கள் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, கண்காணிக்கிறதுக்கு அவங்க கீழே வேலை செய்யறோம்னா நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம களமாடுறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரச்சனையை நேர சீமானன் கூப்பிட்டு சொல்ல முடியும். எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் களத்துல நிக்கிறேன், அப்ப எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை. அண்ணனை குறை சொல்லலை, நாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இங்க முன்வைக்கிறது. அவருக்கா அந்த கொள்கைகள் முன்னப்பிறனா இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அந்த வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, அது எல்லாமே பார்க்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கணும். சில சமீப காலமா அப்படி இருக்கு, நாங்க எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு என்னன்னா அவரை நாங்க குறை சொல்ல இல்லை, எங்களுக்கு மேல உள்ள பொறுப்பாளர். அதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த பொருள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் நாங்க பாராட்டுறோம். அது எல்லாமே நாங்க பாராட்டுறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.